எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பிஜேபி லீடர் அண்ணாமலை அவர் வந்து குவிட் பண்ண போகிறாரு, அங்கே அந்த கட்சியிலேருந்து வெளியில் வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நியூஸ் வந்திருந்தது. இப்போ வந்து அந்த ரெசிக்னேஷனையும் வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. டியூஸ்டே அன்னைக்கு நேஷ்னல் பிரசிடெண்ட் நிதின் நபீன் அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காரு. இது வந்து ரீசன்ஸும் அது என்னங்கிறதையும் அதை வந்து அவுட்லைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதை பற்றி ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் வந்து அண்ணாமலை அவருடைய சைட்லேருந்து பார்ட்டி சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரல அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா அவரையும் வந்து ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவையும் மீட் பண்ணியிருக்காரு. அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அந்த டிசிஷன் எடுத்ததுக்கான காரணம் என்னங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபி அவங்க வந்து சோர்சஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவரை வந்து ஸ்டே பேக் பண்ண சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் கேபிட்டல் அதாவது டெல்லியில் பார்ட்டியுடைய ஹை கமாண்டை வந்து ஸ்டேட் பிரசிடென்ட் நைனா நாகேந்திரனையும் அவரையும் வந்து கூப்பிட்டுருந்துருக்காங்க டெல்லிக்கு. அவர் வந்து டெல்லிக்கு திருவனந்தபுரத்துலேருந்து டியூஸ்டே அன்னைக்கு ஈவினிங் வந்திருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது. பிஜேபி சோர்சஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெல்லியில் அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. அவர் வந்து அண்ணாமலை அவர் வந்து மைண்டு வந்து அதை அமித்ஷா அவர்களை மீட் பண்ணதுக்கப்புறம் அது நபீனையும் மீட் பண்ணதுக்கப்புறம் மைண்டு வந்து மாறலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து குவிட் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் இவங்க அண்ணாமலை அவருக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாதிரி சேஞ்ச் எல்லாம் இருக்காது, அவரை குவிட் பண்ணுறத டிசிஷன் எடுத்ததில் மாற்றம் எதுவும் இல்லை அப்படின்னு அவருக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. பார்ட்டி சோர்சஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திரு அண்ணாமலை அந்த லெட்டரில் தேங்க் பண்ணியிருக்கார் சென்ட்ரல் லீடர்ஷிப் வந்து அப்பாயிண்ட் பண்ணது அவரை இந்த ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக அப்படின்னு வந்து ஃபார் 4 இயர்ஸாக வந்து க்ளோஸ் டு 4 இயர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணதுக்கு நன்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட்டர்லையும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த பார்ட்டி வந்து அவரை சைட்லைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து பண்ணப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதையும் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. மலை அவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. அதாவது பிஜேபி ஓட் ஷேர் வந்து சரிஞ்சிருக்கு, 11% இருந்திருக்கு 2024 லோக்சபா போல்ஸில். பட் 3% வந்து ரீசெண்ட் அசம்பிளி எலெக்ஷனில் சரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா ராங் டிசிஷன் வந்து அலியன்ஸ் அந்த ஏஐடிஎம்கேயோட வச்சதுனால அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ட்டியோட ஸ்ட்ரென்த்து அந்த அசம்பிளியில் வந்து 2024 இருந்திருக்கு, 2021 இப்போ 1க்கு வந்திருக்கு அப்படின்னு வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லுது. அவருக்கு சோர்சஸ் அவங்களுக்கு இந்த ஃபார்மர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அதாவது அண்ணாமலை அவருக்கு வந்து க்ளோஸாக இருக்கிறவங்க சொல்கிறது என்னென்னா அவர் பல மாதங்கள் முன்னாடியே இது வந்து டிசைட் பண்ணிட்டார், குவிட் பண்ணணும் அந்த பார்ட்டியிலேருந்து, நியூ பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் வந்து அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பிளானில் இருந்தார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அந்த பிளானில் தான் அவர் இருக்கார், எப்படி ஆரம்பிக்கிறதுக்கான அந்த இதில் தான் இறங்கியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மண்டே அன்னைக்கு அவர் வந்து நெக்ஸ்ட் பிளான் என்ன, அவங்களோட ஆக்ஷன் பிளான் என்னங்கிறத இனியும் 2 டேஸில் நான் வந்து சொல்லுவேங்கிறத சொல்லியிருக்காரு. அந்த புது கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அவருடைய கட்சி பேர் என்ன, அதோட சிம்பல் என்ன, அதெல்லாம் இனிமே தான் தெரிய வரும் நம்மளுக்கு என்னங்கிறது. அடுத்து நம்ம சிஎம் விஜய் அண்ணா வந்து மண்டே அன்னைக்கு அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ட்ரிச்சியில் வந்து போய் அந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணியிருக்காரு, அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அப்போசிஷன் பார்ட்டி வந்து அன்ஃபேராக ப்ளேம் பண்ணுறாங்க அந்த லா அண்ட் ஆர்டரை பற்றி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரெலிகேஷன் வச்சுருக்காரு. அது வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த ரூலிங் பார்ட்டியில் தான் வந்து அந்த லா அண்ட் ஆர்டர்லாம் மெஸ் ஆகியிருந்தது அப்படிங்கிறதையும் அவர் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவங்க வந்து டிவிக்கு அது வந்து ஆட்சிக்கு வரதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக டிஎம்கே அண்ட் ஏஐடிஎம்கே வந்து கான்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க, அது வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு கவர்மெண்ட்டு. அவர் வந்து என்னென்னா ஏஐஏடிஎம்கே வந்து இரலவன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து ரிடிகுல் பண்ணி பேசியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் அந்த ஃப்யூச்சர் எப்போவும் இருக்கிறது வந்து வந்து டைரெக்டாக வந்து கான்டெஸ்ட் 2 பேருக்கு இடையில தான் பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கே அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவர் வந்து அந்த அட்ரஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் எதையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், செக்குலரிசம் அப்புறம் ஸ்டேட் ரைட்ஸ் அண்ட் ரிவர் ரைட்ஸு, அந்த மேகத்தூர் டேம் கட்டுறாங்க அப்படின்னு ஒன்றே போய் அதை லெட்டரை கொடுத்தாரு, போய் பேசியிருக்காருல, அதையும் பற்றியும் சொல்லியிருக்காரு.
இது வந்து அந்த தேங்க்ஸ் கிவிங் அந்த ரேலி செயின்ட் ஜோசப் காலேஜ் ட்ரிச்சி ஈஸ்ட்டில் ஒரு சீட் வின் பண்ணார்ல, அந்த இதில் வந்து ரிசைனும் பண்ணிட்டாரு. ஏன்னா பெரம்பூர்லேயும் வந்து அவர் வந்து ஜெயிச்சிருந்தார். அதில் வந்து இதை ஏதாவது ஒன்றுத்துல தான் இருக்கணுங்கிறதுனால இதை ரிசைன் பண்ணிட்டாரு. மட்டும் இல்லாமல் அந்த அப்போசிஷன் பார்ட்டிஸோடைய ஃபெயில்யூர்ஸு காரணம் வந்து அந்த டிட்டோரியேட் ஆகிருக்கு லா அண்ட் ஆர்டர். அதனால தான் வந்து அவங்க ஃபெயில்யூர் ஆகிருக்காங்க. அவங்களுடைய இது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப இதாக இருந்தது. இப்போ தான் நாங்கள் வந்து கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காருன்னா அந்த ஏற்கனவே இருந்த பார்ட்டிஸ் முன்னாடி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க லா அண்ட் ஆர்டரை வந்து சிச்சுவேஷனை பற்றி எங்களோட ரிஜியம் அப்போது. ஆனால் ஸோ கால்டு அந்த மாடல் கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் இந்த சிஎம் ஆனதுக்கப்புறம் பேசியிருக்காருல, அதை அந்த டைமில் இவர் கேட்டிருக்காருன்னா இவங்க ஏற்கனவே இருந்த கட்சிகள் வந்து ட்ரக் அந்த இதை வந்து மெனேஸாக ஸ்ப்ரெட்டாக அக்ராஸ் த ஸ்டேட் இருந்திருக்கு. அது வந்து ஒழுங்காக வந்து டேக்கிள் பண்ணப்பட்டிருந்தா நிறைய வந்து உமன்ஸ் அந்த இதை வந்து சேஃப்டியெல்லாம் கரெக்டாக இருந்திருக்கும். அது நிறைய பேர் லைஃப்லாம் வந்து போயிருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து எதுவுமே டேக்கிள் பண்ணாமல் இப்போது நடக்கிற நிகழ்வுகளுக்கு எல்லாமே வந்து என் மேலே பழி போடப்படுகிறது அப்படிங்கிறத வந்து சிஎம் விஜய் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா டிவிகே கவர்மெண்ட் வந்து நிறைய கேப்பபிள் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து அந்த ஸ்பெஷல் டீம்ஸ் எல்லாம் வந்து கான்ஸ்டிடியூட்டட் அந்த ஸ்பெஷல் டீம்ஸ் எல்லாம் அந்த டேக்கிள் பண்ணுவாங்க க்ரைமை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு சிங்கப்பெண் விமன் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து லான்ச் பண்ணப்படும் நெக்ஸ்ட் வீக்கில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக இனி அண்டர்வேல தான் இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவர் செஞ்சவங்க அவங்கெல்லாம் இருக்காங்களே இப்போ சார்ஜ் ஷீட் அவங்களுக்கெல்லாம் ஃபைல் பண்ணப்பட்டு அவங்களுக்கு வந்து என்ஷூரும் பண்ணுமோ ஸ்விஃப்ட் பனிஷ்மெண்ட்டு அப்புறம் அஃபெண்டர்ஸ்க்கு த்ரூ த கோர்ட் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அப்போசிஷன் பார்ட்டி பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுறாங்கல்ல இவரோட கவர்மெண்ட்டை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதாவது யாரோ வந்து இது மாதிரி நாங்கள் 6 மாதம் வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருப்போம் அப்சர்வ் பண்ணுவோம் நியூ கவர்மெண்ட்டை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஆனால் ஒரு 6 நாள் கூட வந்து சும்மா இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்க வந்து அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லலாம் கூட போய் புலம்பிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அலிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்து இருந்ததில் இந்த டிவிக்கே வந்து ஹார்ஸ் ட்ரேடிங்லாம் பண்ணி அவங்களுடைய இது எம்எல்ஏஸ் ஏடிஎம்கே எம்எல்ஏஸை வந்து சப்போர்ட்டு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு அதை வந்து டினை பண்ணியிருக்காரு. டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தான் ஜாயின் பண்ணி அந்த கை கோர்த்து அந்த எலெக்ஷன் இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபார்ம் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டை இந்த மாதிரி இப்போ சிங்கிள் இதை வந்து வரவிடாமல் பண்ணணுன்னு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2 பார்ட்டிஸும் வந்து லூட் பண்ணும் ஸ்டேட்டை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவர் அந்த போல்ஸ்க்கு அப்புறம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கங்கிறத சொல்லியிருக்காரு. அதை ஏஐடிஎம்கே அதை டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து இரலவென்ட் ஃபோர்ஸு டிஎம்கே வந்து டிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத வந்து த மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. சிஎம் விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் வந்து இப்போ புது ஃபேஸில் வந்து என்ட்ரு ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. வந்து போட்டி வந்து டிஎம்கே அண்ட் டிவிகேக்கு மட்டும்தான். இதுக்கு இடையில வந்து யாரும் இதில் வர முடியாது ஸ்பேஸ் அவங்க யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறத வந்து அங்கே திரும்பியும் சொல்லியிருக்காரு. சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த எலெக்ஷன் அந்த வெர்டிக்ட் வந்து எனேபிள் ஆகிருக்குல்ல டிவிகேக்கு அந்த அவங்க வந்து இந்த பரியர்ஸ் எல்லாம் வந்து கேஸ்ட் அந்த இதெல்லாம் வந்து ரிலீஜியன் அப்புறம் வந்து கேஷ் ஃபார் ஓட்ஸ் அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணியிருக்காங்க பொலிட்டிக்ஸில் அப்படிங்கிறதையும் அவர் இவங்க வெளிப்படுத்தியிருக்காரு. கவர்னன்ஸ் பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிஎம் விஜய் அண்ணா வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்து ஓவர் நைட்டில் வந்து நடக்காது. அது வந்து மேஜிக்கலாக வந்து ஒரு நாளில் வந்து நடக்காது. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. போடுற அந்த சூட் பற்றிலாம் கொஞ்சம் அந்த ரொம்ப வந்து பேச்செல்லாம் வந்து இதில் கிரிட்டிசிசம் அதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ட்ரெஸ்ஸு வந்து அன்னெசரி அந்த இது பொலிட்டிக்கல் அந்த இதை வந்து இஷ்யூவாக மாற்றுறாங்க. ஏன் நம்ம போடக்கூடாதா அப்படி இது வந்து ஒன்லி டூ கலர்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து இது என்ன காமிக்குதுன்னா விஜய் வந்து அவர் வந்து பிளாக்கு பட் ஒயிட் இன் எவ்ரி திங் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஈவெண்ட் வந்து தமிழ் தாய் வாழ்த்தோடு வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மினிஸ்டர்ஸ் ஆனந்த் ராஜ்மோகன் ரமேஷ் இவங்கெல்லாம் அட்டன் பண்ணாங்க அந்த ஃபங்க்ஷனை. அப்புறம் வந்து தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு சேர்மன் கூப்பா கிருஷ்ணனும் அதில் ப்ரெசண்ட் ஆகியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
வந்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க. எம்டிஎம்கேவோட வந்து அவங்க வந்து சப்போர்ட் டிவிகேக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற பொசிஷனில் இல்லாட்டியும் இட்ஸ் எம்எல்ஏஸ் இல்லாட்டியும் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணோம். டிஎம்கே அந்த சிம்பிள் அந்த இதில் அசம்பிளி எலெக்ஷன்ஸில் அந்த பார்ட்டி பிரின்சிபல் வந்து செக்ரட்டரி அண்ட் ட்ரிச்சி எம்பி துரை வைகோ வந்து மண்டே அன்னைக்கு சொல்லியிருக்காரு. அவர் வந்து சிஎம் வந்து ட்ரிச்சியில் வந்து ரிசீவ் பண்ணார் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஏர்லியராக அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிவிகே கவர்மெண்ட் வந்து ஃபெயில் ஆகிருக்கு, அதாவது டெலிவர் பண்ணுறதுல எம்டிஎம்கே பார்ட்டிஸ் சப்போர்ட் டிவிகே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதான் நியூ கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மினிமம் 6 மந்த்ஸ் கொடுக்கணும் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. 1 இயர் டியூரேஷன் டு 6 மந்த்ஸ் டு 1 இயர் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா பார்ட்டி கன்வென்ட் அந்த இது ஜென்ரல் கவுன்சில் மீட்டிங் வந்து ஜூன் 27 டிசைட் பண்ணியிருக்காங்க. அதாவது எம்டிஎம்கேயோட அந்த மீட்டிங்க்கு அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க டிஎம்கே அந்த இதில் வந்து தலைமையில் இருக்கிற அலியன்ஸில் ஸ்டே பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் அங்கே வெளிப்படுத்தியிருக்காரு. இப்போ இந்த 2 நிகழ்வுகள் நடந்திருக்குங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன கட்சியில் பேர் என்ன வைக்க போகிறாரு அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.